செப்டம்பர் மாதம் ரஷ்ய அதிபர் புதினுடன் நடக்கவிருந்த சந்திப்பை அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ரத்து செய்திருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான வலுவான உறவுகளை ரஷ்யா விரும்புகிறது என்றும் ஸ்னோடன் விவகாரம் தங்களால் ஏற்படுத்தப்பட்டதல்ல என்றும் அதிபர் புட்டினின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் யூரி உஷாகோ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடக்கவுள்ள G20 நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள ரஷ்யா செல்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே திட்டமிட்டபடி மாநாட்டிற்கு முந்தைய நாள் ஸ்டாக்ஹோமிற்கு செல்வதற்கு பதிலாக ஸ்வீடனுக்கு செல்வார் என்றும் அமெரிக்க அதிபர் மாளிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபரின் இத்தகைய முடிவுகளால் தனது மகனுக்கு அடைக்கலம் அளித்த முடிவில் இருந்து அதிபர் புதின் பின்வாங்க மாட்டார் என்று தான் நம்புவதாக எட்வர்ட் ஸ்னோடனின் தந்தை தெரிவித்துள்ளார். கொள்கை அளவில் எதிரெதிர் சித்தாந்தங்களை கொண்டுள்ள ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு ரஷ்ய அதிபராக புதின் பதவியேற்ற பின்பு அதிக உரசல்களை கொண்டதாகவே இருந்து வருகிறது. 2007ஆம் வருடத்தில் அமெரிக்கா ஏவுகணைகள் தடுப்பு மையத்தை போலந்திலும் ஏவுகணை கண்காணிப்பு அமைப்பை செக் குடியரசிலும் அமைக்கப் போவதாக அறிவித்தது. இதற்கு பதிலடியாக RS-24 என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ரஷ்யா சோதனை செய்தது. 2007ஆம் அக்டோபரில் புதின் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு குறித்து ஆலோசிக்கும் பொருட்டு அங்கு சென்றார். அதற்கு மறுதினம் அமெரிக்க அதிபர் புஷ் புதினுக்கு மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்தார். 2008 ஆகஸ்டில் ஜார்ஜியாவுக்கும் அதன் தன்னாட்சி பிராந்தியமான தெற்கு ஒசேஷியாவிற்கும் இடையே எழுந்த பிரச்சனையில் ரஷ்யா தெற்கு ஒசேஷியாவுக்கு உதவி புரிந்தது. அமெரிக்கா ஜார்ஜியாவை ஆதரித்தது. 2008 நவம்பரில் வெனிசுவேலா கடற்படையோடு இணைந்து ரஷ்ய கடற்படை கப்பல்கள் பயிற்சியில் ஈடுபட்டது அமெரிக்கா மற்றும் ரஷ்ய உறவில் மீண்டும் உரசலை உண்டாக்கியது. ரஷ்ய அதிபராக திமித்ரி மெட்வெதேவ் பதவியேற்றவுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு ஓரளவு சீரானாலும் 2012ஆம் ஆண்டில் ரஷ்ய அதிபராக புதின் தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இருதரப்பு உறவுகளில் மீண்டும் உரசல்கள் ஏற்பட துவங்கின. 2012 ஆகஸ்டில் மெக்சிகோ வளைகுடா பகுதியில் தனது நீர்மூழ்கி கப்பல்கள் அமெரிக்க கடற்படை அறியா வண்ணம் உலா வந்ததாக ரஷ்யா கூறியது அமெரிக்க பிராந்தியத்தில் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கியது. தற்போது எட்வர்ட் ஸ்னோடனை திருப்பி அனுப்பும்படி அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்தும் ரஷ்யா ஒரு வருடம் தற்காலிக அடைக்கலம் வழங்கியது இருதரப்பு உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாகவே எதிரும் புதிருமாக செயல்பட்டு வரும் அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகள் தொடர்பான சில புள்ளி விவரங்களை தருகிறார் செய்தியாளர் எம் மணிகண்டன். உலக அரசியல் வரலாற்றில் பரம வைரிகளாக கருதப்படக்கூடிய அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையான ஒரு ஒப்பீட்டை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அமெரிக்கா என்ற நாடு வட அமெரிக்க கண்டத்தில் பறந்து விரிந்திருக்கிறது. அந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவு 95 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். ரஷ்யாவானது ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்களில் பறந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவு 1.7 கோடி சதுர கிலோமீட்டர்கள். ஆக இதை பொறுத்தவரை அமெரிக்காவை விட 2 மடங்கு பரப்பளவில் பெரிய நாடாக ரஷ்யா விளங்குகிறது. அதே நேரத்தில் மக்கள் தொகையை பொறுத்தவரை அமெரிக்காவை விட சற்று குறைந்த மக்கள் தொகை கொண்டிருப்பதாகவே ரஷ்யா இருக்கிறது. இதன் காரணமாக அமெரிக்காவில் மக்கள் நெருக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த நாட்டில் 31.4 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். ரஷ்யாவில் 14.3 கோடி மக்கள் மட்டுமே வசிக்கிறார்கள். அடுத்ததாக பொருளாதார பலத்தை காட்டக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் அமெரிக்காவே மிக அதிகமாக இருக்கிறது. அமெரிக்காவில் 15.6 லட்சம் கோடி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவில் 2.5 லட்சம் கோடி மட்டுமே மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு இருக்கிறது. அடுத்ததாக தனி நபர் வருவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டில் சராசரியாக ஒரு பிரஜை எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்ற மதிப்பு, இதிலும் அமெரிக்காவே முந்தி இருக்கிறது. 48,386 அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒவ்வொருவருடைய சராசரி தனிநபர் வருவாயும் இருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த மதிப்பானது 12,993 இருக்கிறது. ஆக இதிலும் அமெரிக்காவை முந்தி இருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய இராணுவத்திற்கான பட்ஜெட் செலவு ஓர் ஆண்டில் 70,000 கோடி அமெரிக்க டாலர்கள் வரை அந்த இராணுவத்திற்கான செலவை அமெரிக்கா செய்கிறது. ஆனால் ரஷ்யா 7,100 கோடி மட்டுமே செலவு செய்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய படை வலிமையானது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஆனால் ரஷ்யா ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுமே அதனுடைய படை வலிமையை பெருக்கி இருக்கிறது. அடுத்ததாக மற்றொரு மிக முக்கியமான அணு ஆயுதத்தை பொறுத்தவரை அமெரிக்காவை விட சற்று அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்களை ரஷ்யா கொண்டிருக்கிறது. அந்த நாட்டில் 8,500 அணு ஆயுதங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்காவில் 7,000 அணு ஆயுதங்கள் மட்டுமே இருக்கின்றன.
எனினும் கூட அமெரிக்காவை பொறுத்தவரை உலக அளவில் தன்னுடைய படை வலிமை மற்றும் அரசியல் உத்துகளில் சிறந்து விளங்குவதன் காரணமாக ரஷ்யாவை விட வலிமையான நாடாக அமெரிக்காவை தற்போது திகழ்ந்து வருவதாக கருதப்படுகிறது.